ஒரு கப்பல் ஃபுல்லா காய்கறி, பழங்கள், சன்ஃப்ளவர் ஆயில்னு ஏத்திக்கிட்டு உக்ரைன்லேருந்து கிளம்பி துருக்கியை நோக்கி வருது. இந்த கப்பல் சரக்கு கப்பல், சிவிலியன் ஷிப் அப்படின்ற மாரி சொல்லுதாங்க. இது துருக்கியில இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு சொந்தமான கப்பல். இந்த கப்பல் உக்ரைனினுடைய ஒடைசா துறைமுகத்திலிருந்து கிளம்பும்போது, உக்ரைனினுடைய ஒடைசா துறைமுகத்திலே வச்சு ட்ரோனு, மிசைல்லாம் துருக்கி கப்பலை தாக்குதாங்க. யாரு தாக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தானே போர். நடுவில் துருக்கி எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. துருக்கி கப்பலை ரஷ்யா தாக்குறதுக்கு காரணமே உக்ரைன் தான். அது எந்த விதத்தில் அப்படின்னா, ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவுடைய பொருளாதார தடை ரஷ்யாவில் இருக்கிற நிறைய ஆயில் கம்பெனிஸ் மேலே இருக்கு. இதனால இந்தியா, சைனா மாதிரியான நாடுகள்லாம் வாங்குறதுக்கு தயங்குதாங்க. வாங்கக்கூடிய வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால சட்டப்பூர்வம் இல்லாமல், அதாவது சட்டவிரோதமாக ஷேடோ ஃப்ளீட்டில் உலகத்தினுடைய அந்த ஒரு சட்டம் அப்படின்றது இந்த அமெரிக்க பொருளாதார தடை போட்டுருச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு நாடு வாங்கினாங்கன்னா அந்த நாட்டு மேலேயும் பொருளாதார தடை வந்துடும். ஸோ அமெரிக்காவுடைய பொருளாதார தடையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஷேடோ ஃப்ளீட்டை பயன்படுத்தி பல நாடுகள் ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ரஷ்யா இந்த ஷேடோ ஃப்ளீட்டை ரொம்ப நம்பியிருக்காங்க. அதாவது இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படின்றது ஆயில் ஏற்றிட்டு வர கப்பல் யாருக்கு சொந்தம், எந்த நாட்டில் இருக்குது, யார் பேரில் இருக்குது, எந்த கம்பெனிக்கு சொந்தமானது, எந்த கம்பெனி சரக்கு ஏற்றிட்டு வருது அப்படின்னு எதுவுமே வெளிப்படையாக இருக்காது. இப்பேற்பட்ட ஒரு கப்பல் மூலியமாக யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸை பண்ணுறதுக்கு பேர் தான் ஷேடோ ஃப்ளீட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த கப்பல்களை. இப்பேற்பட்ட ஒரு கப்பல்கள்லாம் ரஷ்யாவிலேருந்து கிளம்பி உலகத்தோடைய ஒவ்வொரு இடத்துக்கும் ஆயில் ஏற்றிட்டு போகும்போது அந்த கப்பல் மேலே உக்ரைன் தாக்குதல் நடத்துதாங்க. இந்த ஒரு விஷயம் ரஷ்யாவை ட்ரிகர் பண்ணிருச்சு. அதனால் உக்ரைன் கப்பலை தாக்குனா ப்ரெஷர் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சன்ஃப்ளவர் ஆயில், காய்கறி, பழத்துக்கு முக்கியமான ஒரு சப்ளை செயினாக உக்ரைன் இருக்கு. அப்போ நிறைய நாட்டு கப்பல்கள் உக்ரைனில் சரக்கேற்றுவாங்க. அப்படி சரக்கேற்றும் போது அந்த நாட்டு கப்பல்களை தாக்குனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகள் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் போடுவாங்க. அப்போ மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கம்லாம் உக்ரைன் கிட்ட பேசுவாங்க. நீங்கள் ரஷ்யாவுடைய ஷேடோ ஃப்ளீட்டை அடிக்காதீங்க, அதனால் நாங்கள் பாதிக்கப்படுதோம். நாங்கள் பாதிக்கப்படுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நாட்டில் இருந்து ஏற்றிட்டு போகிற பொருளும் பாதிக்கப்படுது, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸும் பாதிக்கப்படுது. நீங்கள் இப்போ போர் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அதுக்கு இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யார் எவ்வளோ பேர் கடனை கொட்டி கொடுத்தாலுமே ஒரு சில விஷயங்களுக்கு இந்த மாதிரியான உக்ரைன்லேருந்து போகக்கூடிய பொருட்கள் மூலியமான அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை உக்ரைன் நம்பியிருக்காங்க. அதே மாதிரி தான் பல நாடுகளும் உக்ரைன்லேருந்து போகிற பொருளை நம்பியிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நிறைய நாட்டு கப்பல் உக்ரைனில் ஏற்றுவாங்க. அப்போ அந்த நாட்டு கப்பல்கள் அடித்தா மறைமுகமாக உக்ரைனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்டிக்ஸை இங்கே ரஷ்யா கையாளுதாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்க்கும்போது, ஏன் துருக்கி கப்பல்கள் நிறைய இந்த இடத்துல பேரடிப்படுது, மற்ற நாட்டு கப்பல்லாம் வர்றதில்லையா அப்படின்னு கேட்டால், துருக்கி ரீசெண்டாக ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான S-400 எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அதை ரஷ்யா கிட்டே கொடுத்துருந்தோம், அதுக்கு பதிலாக அமெரிக்காவோட F-35 நாங்கள் அப்ரூவ் பண்ணுறதா இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த முன் வச்சாங்க. இது லிட்ரலி ரஷ்யாவை கழட்டி விட்டுட்டு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா கிட்ட போய் ஆயுதம் வாங்குறதுக்கு சமம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ரஷ்யாவுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி துருக்கியும் அடித்த மாதிரி ஆச்சு. அதுக்கு சாக்கு நீ உக்ரைனுக்கு வந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சு. இது பல விதங்களில் துருக்கியை போட்டு ப்ரெஷர் பண்ணுற ஒரு விஷயமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு ரஷ்யா துருக்கிக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. 4 துருக்கி கார்கோ கப்பல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. இந்த கார்கோ கப்பல்கள் எல்லாம் துருக்கியில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு சொந்தமானதா. அப்போ எந்த அளவுக்கு துருக்கி அரசாங்கத்து மேலே ப்ரெஷர் வரும், இதனால் அவங்க பல முடிவுகளை மாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி ஒரு விஷயம் உலக அரசியலில் நடக்கும் அப்படின்றது இப்போ ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அந்த விதத்தில் இதுவும் இப்போ ரகசியமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம மோக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.